சகேவை பெயரை சொல்லி அழைத்தவர் இன்றைக்கு என்னையும் ஆண்டவர் ஒரு பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் அதை உள்ளத்திலே தீர்மானம் பண்ணுங்கள், உள்ளத்தில் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். நானும் என் இரட்சகரால பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன் என்று நம்புகிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. என்னுடைய பெயர் அவருக்கு தெரியும். பைபிள்ல சிலருடைய பெயர் இல்லை. ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் லாசருடைய பெயர் ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க. அவன் தலை முதல் கால் வரைக்கும் பருக்கள் நிறைந்தவனாக கிடக்கிறான். அவன் பெயர் லாசருன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஐஸ்வர்யவானுடைய பெயர் பைபிள்ல சொல்லப்படல. லோத்துடைய மனைவிக்கு பெயர் பைபிள்ல இல்லை. யோபுடைய மனைவிக்கு பெயர் பைபிள்ல இல்லை. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெயரை அறிந்திருக்கிற நல்ல ஆண்டவருக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய பெயர் இங்கே இருக்கிறது மட்டுமல்ல, பரலோகத்திலும் இருக்க வேண்டும். ஆண்டவர் அன்றைக்கு சீசர்களை பார்த்து சொன்னார். சீசர்கள் ரெண்டு பேராக ஊழியத்துக்கு அனுப்பினார். நீங்க போய் ஊழியம் செய்யுங்க, பிசாசுகளை துரத்துங்க, நீங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தோட பயங்கர சந்தோஷம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொன்னால் பேய்கள் ஓடுது, உம்முடைய நாமத்தை சொன்னால் நோய்கள் மறையுது. ரொம்ப சந்தோஷம். இயேசு சொல்றாரு, பிசாசு ஓடுறதுக்காக சந்தோஷப்படாம உங்க நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படணும். ஒரு தேவ பிள்ளை சந்தோஷப்படணும். எதற்காக சந்தோஷப்படணும்? என்னுடைய பெயரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னுடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.